பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. புதுச்சேரியில் 2 தொகுதிகளிலும், சென்னை மற்றும் காரைக்காலில் தலா ஒரு தொகுதியிலும் வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம். தற்போது புதுச்சேரி, சென்னை, காரைக்காலில் சேர்த்து மொத்தம் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எவ்வளவு மக்கள் வாக்களிக்க உள்ளனர்? இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு. முழு விவரம் எழில். பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை புதுச்சேரியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 577 நாடாளுமன்ற தொகுதிகள் கொண்ட பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கான அந்த வாக்குப்பதிவானது 2 சுற்றுகளாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஜூன் 30ஆம் தேதி அன்று முதல் சுற்று வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இன்று 2வது சுற்று வாக்குப்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் சுற்று வாக்குப்பதிவில் தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகள் 33.4% வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளது. இதேபோல் இடதுசாரி கூட்டணி கட்சிகள் 27.9% வாக்குகளை பெற்று 2வது இடத்தையும், தற்போதைய அதிபராக உள்ள இமானுவேல் மேக்ரனின் மையவாத கூட்டணி 20.7% வாக்குகளுடன் 3வது இடத்தை பிடித்துள்ளது. 2வது சுற்று வாக்குப்பதிவானது இன்று புதுச்சேரி, சென்னை மற்றும் காரைக்காலில் உள்ள 4 மையங்களில் இந்த வாக்குப்பதிவானது காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குப்பதிவில் புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சார்ந்த 4550 பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றனர். இந்த வாக்குப்பதிவையொட்டி இந்த புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள இந்த பிரெஞ்சு தூதரகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மட்டுமே இப்பகுதியில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த வாக்குப்பதிவானது காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.